1998ஆம் ஆண்டு அவளை சிங்கள படைவலியர்கள் இதே புனிதவதியை போல் கொடுமையாக பாலியல் வன்முறைக்கு உட்படுத்திய பிறகு அவளுடைய மர்ம உறுப்பில் பெண்குறியில் வெடிகுண்டை செடியை வெடிக்க வைத்தார்களே, உலகில் எங்காவது எவருக்காவது எவனாவது செய்வானா? நம்முடைய தமிழகத்தில் இது நிகழ்ந்தது. கண்ணகி கற்புக்குரியவள் என்று பேசுகிறோம். புங்குடுதீவில் ஒரு கண்ணகி கோயில் தமிழீழத்தில், கண்ணகி கோயிலில் வைத்தே சாரதாம்பாள் என்ற ஒரு தமிழச்சியர் பால்வன்முறைக்கு வன்முறைக்கு உட்படுத்தி படுகொலை செய்தார்கள். நடந்தது அந்த மண்ணில். நீங்கள் இங்கிலீஷ் சேனல் படங்கள் பார்க்கிறீர்கள், அதில் நீங்கள் இசைப்பிரியாவுடைய படத்தை பார்க்கிறீர்கள். அவள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவள் தான். ஆனால் ஒரு போரில் தலைப்படுத்தப்படுகிற பொழுது அவர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று ஐநா விதிகள் உண்டு. ஒரு போர்க்கைதியை எப்படி நடத்துவது? இசைப்பிரியா அப்படியா நடத்தப்பட்டால்? அவளை மிக கொடுமையாக பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி, அது மட்டுமல்ல அவளை அம்மனப்படுத்தி, அது மட்டுமல்ல அதை நிழற்படப்படுத்தி மகிழ்ந்த கொடிய உரி பிடித்த சிங்கள உரிய ஆட்சி தமிழீழம் பழிதீர்க்கும். நான் தமிழீழம் பழிதீர்க்கும் என்று சொல்வது சிங்களவனுடைய பாணியில் பொருள் அல்ல. அதை நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு அது வராது. நான் சொல்லுகிறேன், இத்தனை கொடுமைகளையும் தமிழினத்துக்கு செய்த சிங்கள கொலை வரியன் மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி என்னுடைய கையில் கிடைத்தால் அவளை நான் தாயாக நடத்துவேன். அதுதான் தமிழனுடைய பண்பாடு. ஆனால் அந்த சிங்கள இனவரி அரசு, அந்த அரசை நாங்கள் பழிதீர்ப்போம். இத்தனை கொடுமைகளையும் செய்கிற அந்த சிங்கள படை வரியர்கள் அவர்கள் பழிதீர்க்கப்படுவார்கள். உறுதியாக நம்புங்கள். நான் இந்த திரைப்படம் பற்றிய இந்த அரங்கிலேயே மாணவர்கள் என்பதாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அந்த விடுதலை போருக்கு கடைசி வரை தோல் தர வேண்டும், துணை நிற்க வேண்டும் என்பதால் சொல்லுகிறேன். அந்த மண்ணில் மிக விரைவில் திரும்பவும் அந்த மண்ணில் போர் வெடிக்கும். நான் போரை விரும்புகிறவன் அல்ல, ஆனால் சொல்கிறேன், போர் வெடிக்கும். சில போர்கள் தேவைப்படுகின்றன. போர் கொடுமை என்று சொல்லுவது இன்னொரு கொடுமை. எந்த போர் என்று ஒரு நிறைகோளில் ஒரு இடை போடுகிற நிலை உலகத்தில் உண்டு. எல்லா போரும் கொடுமை என்று சொல்லிவிட முடியாது. எந்த போர் கொடுமை? ஹிட்லருடைய போர் கொடுமை. ஹிட்லரை ஒழித்து கட்டுவதற்காக உலகத்தில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா நடத்திய போர் கொடுமையான போரா? அந்த போர் தேவையா இல்லையா? உலகத்தில் வியட்நாம் போர், வியட்நாமியர்கள் நடத்திய போர் தேவையான போர், அது கொடுமையான போர் அல்ல. அவர்களை ஒழிப்பதற்காக அமெரிக்காக்காரர் நடத்திய போர் கொடுமையான போர். அதே போன்றுதான் மஹிந்த ராஜபக்ஷ நடத்துகிற போர் கொடுமையான போர். விடுதலை புலிகள் நடத்த போகிற போர் அறந்தளிக்க போர், தேவையான போர். வரலாற்றில் அது நிகழும். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே இந்த நேரத்தில் நான் நீண்ட சொற்பொழிவாக